வெல்கம் டு ஈஸி சுஷாஸ் ரெசிபி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அவுல் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். அவுல் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அவுலை நல்லா இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். பொடித்த அவுலோட அந்த அவுல் எடுத்த கப்பால் 2 கப்பு ஹாட் வாட்டரை ஊற்றி இந்த மாதிரி ரவா மாதிரி இது பண்ணி வதக்கிக்கிட்டோம். இதுக்கு நிறைய நெய்யெல்லாம் தேவைப்படாது. இப்போ அடுத்தது 1.25 கப்பு சுகர் பவுடர். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். நம்மளுடைய வீடியோட எய்மே குயிக்காக ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறது தான். நினச்ச உடனே டக்குன்னு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றலாம். போடுறோம். நம்ம ஃபுட் கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அது நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லி காட்டுன்னா, இதெல்லாம் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப நெய்யெலாம் இதாகாது. எவ்வளோ ஈஸியாக இந்த கட்டி தட்டி அந்த மாதிரி போடணும், எந்த இதுவுமே இருக்காது. ஈஸியாக சுலபமாக ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான் இது. இன்னும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடி போடுறேன். லாஸ்ட்டாக நம்ம முந்திரி நெய் வறுத்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அட்மோஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இது ரவா கேசரியா அவுல் கேசரியானே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம நெய் ஊற்றி தான் வறுத்துருக்கோம், அதனால் இதுக்கு ரொம்ப நெய் தேவையில்லை. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா ஒட்டாமல் வரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் உரிக்கின நெய் ஒன்று பாருங்கள். இப்படி ஒட்டாமல் பதமாக வந்துடும். முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. சூடான சுவையான அவுல் கேசரி ரெடி.